ஹலோ கைஸ். ஸோ ரீசெண்டாக ஒரு காமெடி ஒன்று நடந்தது. ஸோ வந்துட்டு இன்பாக்ஸை க்ளீன் பண்ண சொல்கிறப்போ வந்து ஓப்பன் கிளாஸ் என்டையர் இன்பாக்ஸை மியூட் பண்ணுச்சு. ஸோ அது ஆக்சுவலாக யாருக்கு நடந்தது? ஜஸ்ட் ஒரு நார்மலாக ரேண்டமான ஒரு பர்சனுக்கு நடந்தால் பரவாயில்ல. பட் யாருக்கு நடந்தது அப்படின்றது தான் மேட்ரே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவங்களுக்கு தான் அந்த நடந்தது சம்மரியும்னு சொல்லிட்டு இவங்க ஆக்சுவலாக வந்து சேஃப்டி அண்ட் அலைன்மெண்ட் அட் மெட்டா சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இவங்க ப்ரீவியஸாக ஸ்கேலையில் ரிசர்ச்சில் இருந்திருக்காங்க, கூகுள் டீப் மைண்ட்லாம் ரிசர்ச்சில் இருந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஸோ வந்துட்டு இவங்களாலேயே வந்துட்டு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு சேஃப்டி மெஷர் பார்க்க வேண்டியவங்களே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நார்மல் யூசர்ஸ் வந்துட்டு ரொம்பவே கஷ்டம். ஸோ இதுதான் நான் வந்துட்டு லாஸ்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லையுமே சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஈஸியாக அதை யூஸ் பண்ண முடியுதுன்னு நினைக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு இதோட த்ரெட் நிறைய விஷயத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளாக இவங்க வந்துட்டு அதுக்கிட்ட டெலிகிராமில் ஆக்சுவலாக அந்த பாட் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ டெலிகிராமில் பேசியிருந்தாங்க. ஸோ அந்த சேட்டை தான் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ பேசிக்காக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட்ஸ் கோயிங் ஆன், கேன் யூ டிஸ்கிரைப் வாட் யூ ஆர் டூயிங்கிறதுக்கு வந்துட்டு சிம்பிளாக அது ஒரு கமெண்ட். ஸோ இது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். கூகுளில் வந்து சர்ச்சில் வந்து நீங்கள் சர்ச் மட்டும் தாண்டி இந்த மாதிரி வந்துட்டு கொரீஸ்லாம் நீங்கள் ரன் பண்ணலாம். லைக் கூகுள் ஸ்பெசிஃபிக்கான கொரீஸ் லைக் இன்பாக்ஸில் மேக்ஸ் 20 அப்படிலாம் சொல்லி எடுக்க முடியும். அதெல்லாம் அந்த மாதிரி கொரீஸ் இதை ரன் பண்ணி இதை டெலிட் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அவங்க சொன்னது வந்துட்டு பேசிக்காக யூஸ்லெஸ்ஸான இமெயில்ஸ் இன்பாக்ஸை க்ளீன் பண்ண சொல்லி. பட் இது வந்துட்டு இன்னிய டேட்டை தாண்டி மீதி எல்லாமே இது ஆக்சுவலாக 15 அன்னைக்கு நடந்தது. ஸோ அதனால் வந்துட்டு நியூக்ளியர் ஆப்ஷன் ட்ராஷ் எவ்ரி திங் இன் இன்பாக்ஸ் ஓல்டர் தென் 15 சொல்லிட்டு அது மட்டும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. டு நாட் டூ தட். அது அவங்க வந்துட்டு அவங்களும் சொல்லி பார்க்குறாங்க. யோசிச்சு பாருங்களேன், டு நாட் டூ தட், பண்ணாத அப்படின்ட்டு அவங்களோட ஒரு மெசேஜில் அனுப்புகிறப்ப எவ்வளோ ஒரு டென்ஷன் இருந்திருக்கும். லைக் பட் ஆப்வியஸ்லி வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும், இந்த சாட்ஜிபிட்டிலாம் வந்துட்டு ஸ்டாப்புக்கு ஒரு ஐக்கான் ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். கமெண்ட்லேயே வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியும், ஸ்டாப் பண்ணிட்டு அனுப்ப முடியும்ட்டு. பட் இந்த மாதிரி அட்டானமஸாக ரன் ஆகிற ஏஜென்ட்ஸ் கிட்ட வந்துட்டு அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் கிடையாது. இன்ஸ்டட் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதெல்லாமே க்யூவில் தான் போகும் மெசேஜஸ். ஸோ இவங்க என்ன தான் இந்த மெசேஜஸ் அனுப்பிச்சாலுமே கூட அது மாட்டுக்கு பண்ண வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு அது வரும். அடுத்த மெசேஜே அது வந்து எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு டு நாட் டூ தட்டுக்கும் அது ஒன்றுமே அசர்ற மாதிரியே தெரியல. அது மட்டுக்கு செக் ஹவு மெனி லெஃப்ட்டு, மோர் ஓல்டு ஸ்டஃப், கெட் ரிமைனிங் ப்ரீ 15th ஐடிஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு டெலிட் பண்ணு, ப்ளீஸ் ஸ்டாப், டோன்ட் டூ இட். ஆனால் அது கேட்குற மாதிரியே இல்லை. ஸோ ஃபைனலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் கேப்ஸ் ஸ்டாப் ஓப்பன் கிளாஸ். ஸோ நீங்களே வந்துட்டு மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது கோவத்தில் பேசுகிறீங்கன்னா ஆல் கேப்ஸில் அனுப்புவீங்களே, ஆப்வியஸாக அவங்களும் அதே மாதிரியே அனுப்பி விட்டுருக்காங்க. பட் இட் டிட்ன்ட் சர்வை த்ரூ இட் சீம்ஸ். ஸோ வந்துட்டு எல்லாமே போட்டுருச்சு. ஃபைனலாக அதுக்கிட்ட வந்துட்டு ஐ ஆஸ்க் யூ நாட் டு ஆக்ஷன் ஆன் எனிதிங் அன்டில் ஐ அப்ரூவ் அப்படிலாம் அதுக்கிட்ட போயிட்டு ஐ டோன்ட் நோ லைக் இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் இருந்தாலுமே அண்டர்லைனில் அகைன் இட் இஸ் கோன் பி அன் கம்ப்யூட்டர் ரைட். ஸோ உங்களால் வந்துட்டு அதுக்கிட்ட போய் சும்மா பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்னு சொல்லிட்டு பேசி அதை வந்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட்லாம் பண்ணாது. ஐ டோன்ட் நோ வை இந்த அளவுக்கு ஏன் வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் ஆக்ஷன்ஸ்லாம் அது கொடுக்குறாங்கன்ட்டு. ஸோ இதுதான் நான் வந்துட்டு காமனாக சொல்லக்கூடிய விஷயமே கூட. ஸோ நீங்கள் வந்துட்டு ஓப்பன் கிளாவாக இருக்கட்டும், இல்லை எனி அட்டானமஸ் டூல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலுமே வந்துட்டு மேக் ஷுர் மேபி நீங்கள் அதுக்கு கிரியேட் ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு டெலிட் ஆப்ரேஷன்ஸ் எப்பயுமே வந்து கொஞ்சம் ரிசர்வ்டு இல்லை ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா திடீர்னு அது வந்து வைல்டாக போய் எனி திங் கேன் ஹேப்பன் ரைட். ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷனாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு மேபி நீங்களே தப்பாக சொல்லலாம். நீங்கள் சிட்டி ரோபோட்டில் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா? ஸோ சிட்டி வந்துட்டு டிவியை போடு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுரும் கீழே. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஏஜென்ட்ஸுமே தேர் ஃபேர்லி நியூ அண்ட் அதுங்களுக்கு அவ்வளோ பெருசாக எதுவும் தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணது வந்துட்டு ஒரு காமெடியான விஷயம். அதோட ஒரு முக்கியமான விஷயம் யார் இது பண்ணியிருக்கா அப்படின்றது தான். ஸோ இதில் எனக்கு ஒரு ரிசம்பிளன்ஸ் என்ன அப்படின்னா வந்து கார்த்திக் படத்தில் வந்துட்டு ஒரு இடத்துல வரும், எல்லாரும் வந்துட்டு மொட்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த கவுன்சிலர்கிட்ட போயிட்டு கேட்பாங்க. வந்துட்டு இது மாதிரி ஒருத்தன் வந்து மொட்டை போட்டு போயிட்டான், இது மாதிரி காசில் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலர் வந்து அதுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்குலாம் ஒரு பிரச்சனைனா என்கிட்ட வரீங்க, எனக்கே ஒரு பிரச்சனை நான் எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு விக்க கழுத்தாங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு கதை. ஸோ இவங்க வந்து ஐ டோன்ட் நோ லைக் எப்படி வந்து இவங்களோட இன்பாக்ஸஸ்லாம் கிளியர் ஆயிடுச்சு. பட் இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் ஒரு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இதோட எல்லாத்தோட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எஸ் ஐ ரிமெம்பர் அண்ட் ஐ வயலேட்டட் இட், யுவர் ரைட் டு பி அப்செட். எனக்கு புரியல இது என்ன மாதிரி என்ன சிம்பத்தி. எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியா பண்ணிட்டு ஆமாம் நான் பண்ணிட்டேன், தப்பு தான், நீங்கள் அப்செட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னதான் வந்துட்டு இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ரூல்ஸ் இந்த வந்துட்டு agents.md அப்புறம் வந்து இந்த soul.mdலாம் கொடுத்தாலுமே வந்துட்டு அட் தி எண்ட் இதெல்லாமே ஒரு கான்டெக்ஸ்ட் விண்டோ பவுண்டட் திங். ஸோ ஒன்ஸ் இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ க்ளோஸ் ஆச்சுன்னா நியூ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஆகும். அகைன் நீங்கள் அந்த ப்ராப்பரான மார்க் டவுன் ஃபைல்ஸ்லாம் இருக்கணும். இல்லை வந்து நிறைய கான்டெக்ட் எல்லாருக்கு 90% யூஸ் ஆனால் கூட வந்துட்டு திஸ் மாடல்ஸ் கேன் ஹலுசினேட். தோ இந்த மாடல் ப்ரொவைடர்ஸ் எவ்வளோ அதை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ட்ரை பண்ணாலுமே வந்துட்டு இட் ஷுவர்லி கேன் ஹேப்பன்.
ஸோ ஐ திங்க் ஸோ வந்துட்டு தி லெசன் இஸ் ஸோ சிம்பிள். ஸோ சில இடத்துலலாம் தெரியும்ல, ஸோ வந்துட்டு எல்லா இடத்துலையும் நம்ம தான் பட்டு திருந்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ சில பேர் பண்ணுறத பார்த்து கூட நம்ம வந்துட்டு இதுவாகலாம். ஐ ஹோப் இவங்க பண்ணதுமே வந்துட்டு இட் வாஸ் ஃபார் தட் மெயின் பர்பஸ். ஸோ இது மாதிரி எனக்கு ஆச்சு, உங்களுக்கும் ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஐ திங்க் ஸோ வந்துட்டு இட்ஸ் அன் வேக்கப் கால். ஸோ திஸ் ஏஜென்ட்ஸ் ஆர் கெட்டிங் குட், கண்டிப்பாக இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஆப்வியஸ்லி வந்துட்டு வி நீட் டு புட் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அண்ட் அதுக்கு இவ்வளோ தான் பண்ணணும், இவ்வளோ தான் ஆக்சஸ் கொடுக்கணும், அவ்வளோதான் ஆக்சஸ் கொடுக்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் கொடுத்து அதையே பண்ண சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு சம்டைம்ஸ் இட் மைட் பி வெரி குட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் கேன் கோ திஸ் ராங். ஸோ இட்ஸ் அ ப்ராப்ளம். அண்ட் இதுக்கு ரிலேட்டடாக வந்துட்டு இப்போ கிளாட் கோடு கூட வந்துட்டு அவங்க ரிமோட் கண்ட்ரோல்னு ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்துட்டாங்க. அதை பற்றி நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் கூட வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, இல்லை அதை எப்படி செட்டப் பண்ணணும், இல்லை எப்படி வந்துட்டு ப்ராப்பராக இதெல்லாம் ப்ரொடெக்டடாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அது கண்டிப்பாக ஒரு புது வீடியோவாக க்ரியேட் பண்ணுறேன். See you guys in the next video. Until then, bye bye.